வணக்கம். இந்தியாவில் உள்ள அனைத்து வகை கோடானு கோடி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாகவும் மாரியப்பனுடைய இந்த வியத்தகு சாதனைக்காக வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். மாரியப்பன் தங்களுடைய இந்த சாதனை என்பது இந்திய மக்கள் தமிழகத்துக்கு மட்டுமல்லாது இந்திய மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது. இது ஒரு மாபெரும் சாதனை. குறிப்பாக அவர் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த பெரியவடகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். ஒரு கல்லூரி மாணவர். 5 வயதுல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி ஆகி கிட்டத்தட்ட அவருடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறதா நாங்க எங்களுக்கு அறிய வருகிறோம். உண்மையிலேயே அந்த ஏழை குடும்பத்திலிருந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையை செய்திருப்பது, மாற்றுத்திறனாளிகள் சார்பாக சாதனை செய்திருப்பது உண்மையிலேயே இந்திய மாற்றுத்திறனாளிகளை மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது. அது ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறோம். இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் 75 லட்சம் ரூபாயையும் மாநில அரசாங்கம் 2 கோடி ரூபாய் உதவியும் அறிவிச்சிருக்கிறதாக பணமுடிப்பு அறிவிச்சிருக்கிறதாக இப்ப செய்திகள் வருது. மத்திய அரசினுடைய இந்த 75 லட்சம் என்பது மிக மிக குறைவான தொகை. அதை நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 கோடியாக உயர்த்த வேண்டும். இது ஒரு மிக 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 குறைவான தொகை. அது எந்த விதத்திலையும் அவருக்கு பத்தாது. குறிப்பாக இப்படிப்பட்ட உதவிகள், இப்படிப்பட்ட பாராட்டுக்கள் அவருடைய ஊக்குவிக்கிற இந்த விஷயம்தான் எதிர்காலத்துல மாற்றுத்திறனாளிகளை இப்படிப்பட்ட போட்டிகள்ல, இப்படிப்பட்ட பயிற்சிகள்ல ஈடுபடுவதற்கு, அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு ஊக்குவிப்பாக அமையும். மத்திய மாநில அரசுகள் இதுல உரிய கவனத்தை செலுத்தணும்னு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திரு நம்புராஜன், மாரியப்பன் தங்கவேலுடைய இந்த சாதனையானது இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான பாராலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்று சாதனை படைப்பதற்கு என்ன ஒரு முன்னுதாரணமாக திரு மாரியப்பன் தங்கவேலு திகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கறத உங்களுடைய பார்வையில பதிவு செய்யுங்க. மாரியப்பன் தங்கவேல் நீங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வந்திருக்கிறாருன்னு பாருங்க. சேலம் சேலத்திலிருந்து நீங்க காடையாம்பட்டி பகுதி என்பது ஒரு பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி, கிராமப்புற பகுதி. அங்கே அவங்களுடைய தாயார் வெறும் காய்கறி வியாபாரம் தான் செய்யறாங்க. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்ட 5 வயசுல பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய விடாமுயற்சியினால, தன்னுடைய சொந்த முயற்சியினால பல பயிற்சிகள் எடுத்து பல சாதனைகள் பண்ணி ஒரு கல்லூரி மாணவரா இருக்கிற பொழுது ஈரோடு ஜெனீரோ வரையும் பயணம் செய்து ஒரு மிகப்பெரிய உயரம் தாண்டுதல்ல 1.89 மீட்டர் உயரம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்து இந்த ஒலிம்பிக்ல தங்கத்தை வென்றிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட சாதனைகள் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண விளையாட்டு, சாதாரண ஒலிம்பிக் அந்த போட்டிகளில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்களுக்கு கூட ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதற்கு மாரியப்பன் நிச்சயமாக முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்கிறதுல எந்த மாற்று சந்தேகமும் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.